வெல்கம் டு அம்மாச்சி கிராமத்து விருந்து. கிராமத்து விருந்தில் நான் இன்றைக்கி உங்களுக்கு பனங்காய் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் முதல்ல ஒரு பனம்பழம் எடுத்திருக்கிறோம். இதை நாங்கள் இதில் பனம்பழத்திலிருந்து இந்த களியை பிழிஞ்சு எடுக்க வேணும். இப்போ எப்படி களி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த தோலை பிச்சு பிச்சு எடுக்க வேணும். இப்போ தோல் எல்லாம் முறிச்சாச்சுது. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் இருக்கிற அந்த களியை நாங்கள் பிணைஞ்சு எடுக்க வேணும். இப்போ வாங்க எப்படி பிணைகிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு டிஷ்ஷுக்குள்ள பனங்காயை போட்டுட்டு இதை பிரிக்க வேணும். கிணக்க தண்ணி விடாமல் நல்ல களியாக பிழிஞ்சு எடுக்க வேணும். இப்போ நாங்கள் பிணைஞ்ச களியை வடிச்செடுக்க போகிறோம். என்னென்னு சொன்னால் தும்புகள் இருக்கும். பனங்காயின் அந்த தும்புகள் இதுக்குள்ளே இருக்கும். அதால் வடிச்செடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் இந்த களியை அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம். இதுக்கு ஒரு சொட்டு உப்பு, கிணக்கையில் ஒரு கொஞ்சம் உப்பு போட்டு காய்ச்ச போகிறோம். களி அடி பிடிக்கும். அதனால் நாங்கள் இப்படி கரண்டியால் துளாவிக்கொண்டே இருக்க வேணும். இப்போ பனங்களி கொதிச்சிட்டுது. உங்களுக்கே பார்க்க தெரியும். இப்படி வேறு பபிள்ஸ் மாதிரி வேறு நீங்கள் இதை இறக்கலாம். நான் இறக்க போகிறேன் இதை. இப்போ நாங்கள் மாவுக்குள்ளே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்புத்தூள் போட்டுட்டு இந்த களியையும் விட்டு நல்லா குழைச்செடுப்போம். அள்ளி போடுற பதம் வரும் வரைக்கும் நாங்கள் களியை விட்டு குழைச்செடுக்க வேணும். இது நாங்கள் இப்படி கையால் அள்ளி நாங்கள் இப்படி போடக்கூடிய பதத்துக்கு நீங்கள் பனங்களியை விட்டு குழைச்செடுத்தால் சரி. இந்த பதத்துக்கு நீங்கள் குழைச்சிடுங்க. இப்போ இனி நாங்கள் இதை எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் கொதிச்சிட்டுது. எங்களுக்கு பக்கத்தில் ஒரு தண்ணி டிஷ்ஷுக்குள்ளே தண்ணியும் தேவை. என்னென்னு சொன்னால் தண்ணியில் கையை தொட்டு தான் நாங்கள் இந்த மாவை அள்ளி போட போகிறோம். அப்போ தான் மாவு இப்படி இந்த நிறத்துக்கு வந்த உடனே நாங்கள் எடுக்கலாம்.
பணியாரம் வந்து சுட சுட சாப்பிடக்கூடாது. நல்லா ஆறின பிறகு அல்லது வந்து நீங்கள் சுட்டு அடுத்த நாள் வந்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். பனங்காய் பணியாரம் வந்து ரெடி. நீங்கள் நினைச்ச உடனேயே ஒரு பனம்பழம் இருந்தால் உடனும் செய்திடலாம். இதே மாதிரி செய்து பாருங்க. செய்து பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.